Good morning, students. We are going to continue with this Unit 1 in Commerce, Fundamentals of Business, Chapter 2, Objectives of Business. In this session, we are going to study the characteristics of business. The characteristics of business are production or procurement of goods, sale, transfer or exchange, dealings in goods and services, regularity of dealings, profit motive, elements of risk. Now students, we are going to see this each and every characteristic in detail. First you see children, production or product procurement of goods. அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ்னால் அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது வந்து குட்ஸு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒன்று நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம், இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து அந்த குட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுவோம். ப்ரொக்யூர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். ஸோ நம்ம ரெண்டுமே பண்ணாலும் எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா, டு சாட்டிஸ்ஃபை அவர் நீட், அவர் ரிக்குயர்மெண்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பிஸ்னஸில் இருக்கணும். அந்த ஆக்டிவிட்டி, அந்த பிஸ்னஸில் அந்த கேரக்டரிஸ்டிக் இருந்தால் தான் அது வந்து பிஸ்னஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். இப்போ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்ன்னு இருந்தால் அங்கே வந்து பையிங் அண்ட் செல்லிங் இருக்கணும். ஓகே, தட் இஸ் கால்ட் ட்ரேடிங். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸாக இருக்கணும், இல்லைன்னா சர்வீசஸாக இருக்கணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? சப்போஸ் நீ வந்து ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற, அதை வந்து உன்னோட ஓன் யூஸ்க்காக நீ வந்து எடுத்துக்கிற, வீட்டுக்காகவே நீ எடுத்துக்கிற பர்சனலாக அப்படின்னா அங்கே வந்து பிஸ்னஸ் இல்லை. நீ எப்போ வந்து ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறியோ அப்போ தான் அங்கே வந்து உனக்கு பிஸ்னஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி சர்வீஸ். நீ இப்போ ஒரு சர்வீஸ் பண்ணுற, அதாவது வந்து உன்னோட மெட்டீரியல்ஸ் ஏதாவது வந்து ரிப்பேர் ஒர்க் பண்ணுறீங்க, 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த சர்வீஸ் ஒர்க் இஸ் டன் ஃபார் அ பர்சனல் யூஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் த நேம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அங்கே வந்து பிஸ்னஸ் இல்லை. When you do that service work for the purpose of profit or for earning, then there is business. You got me students? Next point you see, characteristics of business la dealings in goods and services. Okay, now in the business activity the dealings must be based on goods or services. அதாவது வந்து ஏதாவது வந்து குட்ஸு, அதாவது நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற குட்ஸ் இருக்கு இல்லையா, அது க்ளோத்தாக இருக்கலாம், பென்னாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ப்ரஷ்ஷு, பேக்ஸு, ஷூஸ், செப்பல்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்தாவது ஒரு குட்ஸை வந்து ஒன்று நம்ம ப்ரொடியூசராக இருக்கணும், இல்லை அதை வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஓகே, ஆர் ப்ரொடியூசர் குட்ஸ் லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ஏதாவது வந்து குட்ஸ் இல்லைன்னா பிளான்ட்ஸ் இல்லைன்னா மிஷினரி அப்படின்போது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் அ கமாடிட்டி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பிளான்ட் அப்படின்னா டோன்ட் திங்க் தட் அன் ஆர்டினரி பிளான்ட் இன் ஹியர் இட் மீன்ஸ் த ஹோல் ஆஃப் த ப்ரிமிசஸ், த ஹோல் ஆஃப் த லேண்ட். அதாவது ஒரு லேண்டில் வந்து இட் கம்ப்ரைஸ் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ஃபேக்ட்ரி, அது லேண்டு, இது மூணுமே சேர்ந்ததை வந்து நம்ம ஒரு பிளான்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஆர் சர்வீசஸ் லைக் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கேஸ் ஆர் வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸட்ரா. ஓகே, ஸோ இது பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு டீலிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இல்லை வந்து இட் வில் பி எ சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து அதுவும் வந்து it is a service, but at the same time we pay for the electricity bill, isn't it not? அதே மாதிரி gas or water, அது வந்து it is service for the public, the government is providing us, but at the same time we pay for both also. Similarly, transportation, government is providing transportation but we pay and then only make use of it. So likewise there must be dealings where there is cash transactions, then only it constitute business. நெக்ஸ்ட் யூ சி ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். இப்போ நம்ம அந்த சொன்ன டீலிங்ஸ் வந்து ரெகுலர் பேஸிஸில் இருக்கணும். அதாவது டே டு டே வந்து தேர் மஸ்ட் பி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தென் ஒன்லி இட் கேன் கான்ஸ்டியூட் அ பிஸ்னஸ்.
சப்போஸ் நீ ஒரு டூ வீலர் வாங்குற, இல்லை ஒரு கார் வாங்குற, அதை வந்து உன்னோட ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற. ஆஃப்டர் யூஸிங் இட் ஃபார் சம் டைம் நீ என்ன பண்ணுற, அதை வந்து ப்ராஃபிட்டுக்காக நீ வந்து விற்கிற. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் தேர் இஸ் அ பிஸ்னஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன் தி அதர் ஹேண்ட் நீ வந்து அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குற அப்படின்னா தேர் இஸ் நோ பிஸ்னஸ். You got me students? At the same time, and the buying and selling must be continuous process. There must be continuous. நீ ஒரு தடவை வாங்கி நீ வந்து அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி தென் நீ வந்து விற்கிறதுக்கும் கண்டினியூஸாக நீ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த நீ என்ன டீலிங்ஸ் பண்ணுறியோ, அதாவது நீ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணலாம், இல்லை நீ சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கலாம், எது நீ செஞ்சாலும் அதில் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து பண்ணோம்னா ப்ராஃபிட் மோட்டிவ். திஸ் இஸ் another important features ஆஃப் பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸ் அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கணும். இந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறனால தான் many of the people are involving in doing business. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க். திஸ் இஸ் லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்னும் போது இட் இஸ் அன்சர்டன். we cannot clearly tell that this situation will occur, this will arise, we will get so much of profit, or we will be able to sell all the products whatever we have produced today. So business is not certain, it is unpredictable. You got me students? Because it depends upon number of factors. அப்போ what are the number of factors அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சப்போஸ் நீ சேஞ்ச் பண்ணுற குட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்டில் வந்து எல்லா கன்சியூமர்ஸும் அதை கன்சியூம் பண்ணிகிட்ருப்பாங்க பிகாஸ் யுவர் ப்ராடக்ட் இஸ் குட் அண்ட் தே லைக்ட் இட் வெரி மச். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வாட் மே ஹேப்பன், சம் அதர் ப்ராடக்ட்ஸ் என்டர்ஸ் இன் டு த மார்க்கெட். ஓகே, ஸோ நீ யூஸ் பண்ணுற ப்ராடக்டவே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்டு ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் தயாரிக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாமே வாட்டர் கேன் வி கேன் கீப். இப்போ நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னும் போது கோல்டு வாட்டர் பாட்டில் சொல்லி ப்ரீவியஸ்லி இட் வாஸ் அவைலபிள். லேட்டர் இதே வாட்டர் பாட்டில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பிரிங்கிங் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளாஸ்க், போத் கோல்ட் அண்ட் வாட்டர் ரெண்டு டைப்பும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் யூ யூஸ் இட் கோல்டு மீன்ஸ் இட் வில் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் அஸ் கோல்ட் வாட்டர். சப்போஸ் நீ அதே பாட்டிலில் நீ ஹாட் வாட்டர் நீ யூஸ் பண்ணனா இட் வில் ரிமைன் அஸ் ஹாட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி 2-in-1 பர்பஸாக ஒரு வாட்டர் பாட்டில் ரிலீஸ் பண்ணேன்னா வாட் பீப்புள் வில் டூ? Will they buy your product which you have manufactured to consume only cold water? No, isn't it not? So people will opt for the another product in the market which can hold both cold as well as hot water, and that will be profitable for the consumers also, isn't it not children? So இதுதான் வந்து சேஞ்ச் இன் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். அப்போ உன்னோட ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே டவுன் ஆகும். அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், நீ ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வந்து உனக்கு எப்போவுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். தென் டிரான்ஸ்போர்ட் பாட்டில் நெக்ஸ் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்போர்ட் டிஃபிகல்ட்டிஸ். இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல்வேஸ் உனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. இஃப் எனி ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தென் தேர் வில் பி எ லாக்டவுன் இன் த டிரான்ஸ்போர்ட். ஆன் தி அதர் ஹேண்ட் நீ ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிரும்? ஒரு இடத்துல ஹேங் ஆயிரும், உன்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. தென் யூ மைட் ஹாவ் plan to produce so much of products by 5 o'clock. ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை வந்து நீ என்ன பண்ணியிருப்பேன், ஒரு குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் அன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு 2 hours கரண்ட் கட் ஆயிரும். பட் கரண்ட் இஸ் வெரி எசென்ஷியல் டு ப்ரொடியூஸ் யுவர் குட்ஸ். ஸோ அன்றைக்கி ப்ரொடியூஸ் வந்து ஒரு 2 hours வந்து லேக் ஆகுது. அப்போ நீ எதிர்பார்த்த யூனிட்ஸை வந்து உன்னால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்ஃபோர்சீன் சிச்சுவேஷன்ஸ் தான் பிஸ்னஸில் ரைஸ் ஆகும். அதனால நமக்கு லாஸ் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் த பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸ்னால் இதெல்லாம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கான்ஸ்டியூட், then only it can be called as a business. Otherwise it is not a business. You got me students? Next you see here a small comparison between
பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பிஸ்னஸ்னால் என்னென்னு படித்தோம், ப்ரொஃபஷன்னா என்னென்னு படித்தோம், எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னு படித்தோம் இல்லையா. இப்போ இதை வச்சு கம்பேரிசன் பாருங்கள். மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசிஷன் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ் டிசிஷன் பண்ணுவாங்க, நம்ம இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ப்ரொமோட்டர் இஸ் அ பர்சன் ஒன் ஹூ கிவ்ஸ் ஐடியா டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஐடியா, இப்போ நீ வந்து சொல்கிற உன் ஃப்ரெண்டுக்கிட்ட, டே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஐடியா சொல்கிற. என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதோட அமௌண்ட் என்ன அப்படின்றதையும் நீ வந்து பேஸாக நீ சொல்லிடுற. அப்படின்னா இங்கே யார் ப்ரொமோட்டர்? யூ ஆர் த ப்ரொமோட்டர். ஏன்னா நீ தான் அந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐடியா கொடுக்குற. Okay students, okay, so promoter decisions, then registration and other formalities. So in the registration procedures and business வந்து ஒரு ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்கூடிய எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் நம்ம செஞ்சால் தான் அது வந்து பிஸ்னஸ். தென் ஒன்லி we can establish business. இப்போ ப்ரொஃபஷன் அப்படின்னும் போது எப்படி வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் சர்டிஃபிகேட் ஆர் ப்ராக்டிஸ். அப்படின்னும் போது நீ வந்து எப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆகிற அப்படின்னும் போது, ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் தட் கோர்ஸ் அண்ட் கெட் ப்ராக்டிஸ் யோர் செல்ஃப் அண்ட் கெட் அண்ட் சர்டிஃபிகேட் ஃபார் தட் ப்ராக்டிஸ்டு ப்ரொஃபஷனர்னு நீ வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னா, தென் யூ கேன் கோ இண்டிவிஜுவலி ஓப்பன் அ கிளினிக் or open a beautician shop, and then you can start performing your activities. எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன? சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஸோ எப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டோன்னா அங்கே வந்து என்ன ஆகுது, அது எம்ப்ளாய்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஓகே, இப்போது பிஸ்னஸில் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா, எய்தர் குட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு, goods and services will be produced or procured. இப்போ ப்ரொஃபஷன் அப்படின்னும் போது அது வந்து அதோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலிசமை பார்க்கலாம். ஓகே, இட் வில் பி ப்ரொஃபஷனலைஸ்டு, இட் வில் பி எக்ஸ்பர்ட் இன் நேச்சர். ஒரு பார்பர் அப்படின்றத நம்ம யாரை சொல்லுவோம்? A barber is a person who specializes in cutting the hair, isn't it not? So that is his profession. He is expert in cutting the hair. A teacher is expert in teaching. A doctor is expert in curing the sick people. Next, employment. அதில் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி கொடுக்குற ஒர்க்கை வந்து செய்து முடிப்பாங்க. ஸோ எம்ப்ளாயர் பெர்ஃபார்ம்ஸ் த ஒர்க்ஸ் அசைன் டு ஹிம் பை த எம்ப்ளாயி. இப்போ பிஸ்னஸ்க்கு வந்து ஏதாவது குவாலிஃபிகேஷன் தேவையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் கூட பிஸ்னஸ்க்கு வேண்டாம். இஃப் யூ ஆர் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் who know to do business, then you will become a businessman. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, யூ மஸ்ட் பி அன் எஜுகேட்டட் இன் தட் ஃபீல்ட், யூ மஸ்ட் ஹவ் அண்டர்கோன் ட்ரைனிங் இன் த ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட், தென் ஒன்லி யூ ஆர் அ ப்ரொஃபஷனல். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வந்து அந்த ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு இந்த பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தோம்னா பேசிக் மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ் பை சாட்டிஸ்ஃபையிங் நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி. அப்போ பிஸ்னஸோட பேசிக் மோட்டிவ் என்ன? ஏர்னிங் ப்ராஃபிட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ரொஃபஷனோட பேசிக் மோட்டிவ் என்ன? டு ரெண்டர் சர்வீஸ். அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ப்ரொஃபஷனில் அந்த ஸ்கில்லை வச்சு மற்றவங்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட்டோட பேசிக் மோட்டிவ் என்ன? சேலரி, ரெம்யூனரேஷன், isn't it not? வேஜஸ், டே டு டே இருக்கலாம், இல்லை வந்து மந்த்லி சேலரி வாங்குறது தான் அவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கும். இப்போ பிஸ்னஸ் பொறுத்தளவு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அப்படின்னா, கேபிட்டல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ். நீ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா உனக்கு லெஸ் கேபிட்டல் போதும். நீ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா உனக்கு மோர் கேபிட்டல் வேணும். நெக்ஸ்ட், ப்ரொஃபஷனுக்கோட கேபிட்டல் எப்படி அப்படின்னா, நாட் மச் லோ ஆர் நாட் மச் ஹை, லிமிட்டட், டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிஸ் ப்ரொஃபஷன் அண்ட் ஹிஸ் ரிக்வயர்மெண்ட் டு ஸ்டார்ட் த ப்ரொஃபஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னும் போது நோ கேபிட்டல் இஸ் ரிக்வயர்டு, ஒன்லி அப்பாயின்மெண்ட் இருந்தால் போதும், நீ போய் ஜாபுக்கு போய் சேர்ந்துடலாம். அங்கே வந்து நீ எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பிஸ்னஸில் என்ன ரிவார்டு உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, மெயினாக என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட்டு.
ஓகே, ப்ரொஃபஷ்னலில் வந்து என்ன ரிவார்டு கிடைக்கும்? நீ வந்து உன்னோட டேலண்ட், உன்னோட ஸ்கில்லை வச்சு நீ மற்றவங்கள சர்வ் பண்ணும்போது அதுக்கு உனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து என்ன வந்து உனக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னா, 1 month ஃபுல்லி யூ வில் ஒர்க்கு, யூ வில் கம்ப்ளீட் த ஒர்க் அண்ட் கிவ் அண்ட் யூ வில் பி பேட் வாட் சேலரி ஆர் வேஜஸ் ஆர் ரெம்யூனரேஷன். இப்போ பிஸ்னஸில் வந்து ரிஸ்க் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக பிஸ்னஸில் வந்து ரிஸ்க் இருக்குது. ப்ராஃபிட்ஸ் வந்து ஆர் அன்சர்டைன் as well as irregular ஆல்சோ. அதனால் கண்டிப்பாக வந்து ரிஸ்க் இருக்குது. இப்போ ப்ரொஃபஷனலிசம்க்கு என்ன ரிஸ்க் அப்படின்னா, ஃபீ வந்து இஸ் அ ரெகுலர் அண்ட் சர்டைன். அவங்களுக்கு வந்து இட் இஸ் நெவர் நெகட்டிவ். அதாவது அவங்க சர்வ் பண்ணாங்கன்னா ஃபீஸ் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தே வில் ஷுவர்லி கெட் த ஃபீஸ். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேலரி வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு ரெகுலர் பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். நீ வேலை பார்க்கலாம், இல்லை நீ ஒரு கொஞ்ச நாள் வேலை பண்ணாமல் போகலாம். பட் வாட் எவர் இட் இஸ், உனக்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டேஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் த ஆர்கனைசேஷனல் ரூல்ஸ் உனக்கு வந்து சேலரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னும் போது ட்ரான்ஸ்ஃபர் இஸ் பாசிபிள் வித் சம் ஃபார்மாலிட்டிஸ். இப்போ உன்னால் வந்து பிஸ்னஸை வந்து பார்க்க முடியல, இல்லை யூ வாண்டட் டு கோ அர்ஜென்ட்லி டு சம் அதர் பிளேஸ் டு see into some other activities. அப்போ நீ உன்னோட பிஸ்னஸை வந்து வேற ஒருத்தர்கிட்ட நீ கொடுத்துட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீ போகலாம். ஆனால் அதுவே ப்ரொஃபஷ்னலில் வந்து இட் இஸ் பாசிபிளா? இல்லை. நீ தான் வந்து உன்னோட இண்டிவிஜுவலோட சொந்த ப்ரொஃபஷன், உன்னோட சொந்த ஸ்கில்லை வந்து அந்த எக்ஸ்பர்ட்டிசமை நீ ஒருத்தர் மேலே காட்டுற. ஸோ உன்னை மாதிரியே வந்து இன்னொருத்தரை வந்து நீ செய்ய சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் அதில் நாட் பாசிபிள். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எகெயின் ஹியர் ஆல்சோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் பாசிபிள். சப்போஸ் நீ உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீ வேறு யாருக்காவது நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? உனக்கு சம்பளம் கிடைக்காது. யூ வில் நாட் பி பெய்டு, இஸ்ன்ட் இட் நாட்? ஓகே, கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னும் போது பிஸ்னஸில் வந்து தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் எத்திக்ஸ், மாரல் அண்ட் எத்திக்கல் டீலிங்ஸ் ஒன்லி. ஓகே, கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்றது வந்து எதுவுமே இல்லை. மாரல் அண்ட் எத்திக்கல் அப்படின்னா என்ன? ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஃபைன், வி ஹாவ் டு டூ பிஸ்னஸ் இன் அ ப்ராப்பர் மேனர். வி ஷுட் நாட் சீட் அதர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஃபிட். இது வந்து மாரல் கேரக்டர் இல்லையா? எத்திக்ஸ் இருக்கணும். உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு சில எத்திக்ஸ் இருக்கணும், மொராலிட்டி இருக்கணும், மாரல் இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இம்மாராலிட்டி இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஒரு டாக்டர் வந்து அவருக்குன்னு ஒரு பிஹேவியர் காண்டக்ட்ஸ், டீச்சர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் காண்டக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க வேலை பார்க்குற வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு எம்ப்ளாயி வந்து கடைப்பிடிக்கணும். That means the employee has to follow the rules and regulations of the organization. So this is the code of ethics. You got me, students? So these are some of the comparisons which can be made from business, profession and employment point of view. So hope you understood this section, children. Thank you.